Hello students, welcome to 2K Math. நம்ம இப்போ functions பார்க்க போறோம். இப்போ exercise 1.1, 1.2 முடிச்சிட்டு next 1.3 ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா functions கொடுத்திருக்காங்க. இது வந்து relations மாதிரி தான் functions உங்களுக்கு வரும். சோ இதோட definitions பார்த்துட்டு examples போயிடுவோம். Definition: a relation f between two non-empty sets x and y is called a function from x to y. Relation f between two non-empty set x and y ங்கிற two non-empty setக்கு relate பண்றது. அதை எப்படி denote பண்ணுவோம்னா f ன்னு denote பண்ணுவோம். is called a function. So f is function from x to y. x க்கு y க்கு நம்ம relate பண்ணுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் function அப்படினு சொல்றோம். So if for each x belongs to capital X, there exists only one y belongs to capital Y, such that x comma y belongs to f. x வந்து capital X set, first set, domainல இருக்குது x, codomainல இருக்கிறது yல இருக்கும். ஸோ இந்த xy வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து எழுதும் போது அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸையும் ஒய்யையும் ரிலேட் பண்ணுறது தான் அதோட ப்ரொசீஜர் பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸும் போகலாம். எக்ஸாம்பிள் 1.6 பார்ப்போம். Let x is equal to 1, 2, 3, 4 and y is equal to 2, 4, 6, 8, 10 and r is equal to, they have to give an ordered pairs. The function பண்ணிருக்காங்க 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Show that r is a function and find its domain, codomain and range. இது வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டொமைன் எழுதணும், ரேஞ்ச் எழுதணும். நான் எக்ஸசைஸ் 1.2லே டொமைன், கோடொமைன், ரேஞ்சு, ரிலேஷன்ஸ்னால் என்னன்னா சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷனோட ப்ரொசீஜரை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் சொல்லணும். ஸோ இப்போ இதில் வந்து நிறைய உங்களுக்கு டெஃபனேஷன்ஸாக கொடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ டெஃபனேஷன்ஸ்லாம் வேண்டாம். நான் இதை நோட்டில் வந்து எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து இப்போ நோட்டில் பார்க்கலாம். நோட்டில் பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே டொமைன், கோடொமைன் ட்ரா பண்ணணும். டொமைன்கிறது எக்ஸு. ஸோ எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒய் 2, 4, 6, 8, 10. ஸோ ஒய்யை வந்து 2, 4, 6, 8, 10. இப்போ நம்ம இதை ரிலேட் பண்ணணும். இந்த ரிலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆர்டர்டு பேஸை வச்சு, இந்த ரிலேஷன்ஸை வச்சு நம்ம இங்கே டொமைன், கோடொமைனை ரிலேட் பண்ண போகிறோம். அப்படி ரிலேட் பண்ணும்போது 1, 2. ஸோ 1 tends to 2. 1லேருந்து 2க்கு ரிலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2, 4. ஸோ 2லேருந்து 4க்கு. 3, 6. ஸோ 3லேருந்து 6க்கு. தென் 4, 8. ஸோ 4 tends to 8. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன், ஷோ தட் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நமக்கு ப்ரீ இமேஜ், இந்த டொமைன் தான் நமக்கு முக்கியம். டொமைனில் இருக்க எல்லா ப்ரீ இமேஜஸ்க்கும் இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஃபங்க்ஷன். அப்படி பார்க்கும்போது 1, 2, 3, 4 எல்லாமே என்ன ஆகுது, நமக்கு இந்த கோடொமைனோட ரிலேட் ஆகுது. ஸோ இந்த ப்ரீ இமேஜஸ் எல்லாத்துக்கும் இமேஜஸ் இருக்குது. ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அப்போ என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸ் இங்கே ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கூட கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா, எவ்ரி ப்ரீ இமேஜ் has a unique image, or every pre-image in X has a unique image in Y. எல்லா ப்ரீஇமேஜஸ்க்கும் தனித்தனியாக இமேஜஸ் இருக்குது. இது டொமைன், கோடொமைன், இமேஜ், ப்ரீ இமேஜ் நான் எக்ஸசைஸ் 1.2ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு எவ்ரி ப்ரீ இமேஜ் இன் எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் y. So r is a function, therefore r is a function அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சம்க்கு நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். இதை நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எழுதுனா புரியுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே பென்சில் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து புரிஞ்சதுக்கப்புறமா இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் சைடில் இதில் எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டொமைன்னு கேட்டிருக்காங்க. டொமைன்னா ஃபஸ்ட்டு செட் இருக்க எல்லாமே டொமைன். ஸோ டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸ் எடுத்து எழுத அப்படின்னா இது நமக்கு கோடொமைன். ஸோ கோடொமைன் 2, 4, 6, 8, 10ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ரேஞ்ச் கேட்குறாங்க. ரேஞ்சில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரீ இமேஜ் எங்கெங்கெல்லாம் உனக்கு ரிலேட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் இமேஜை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது 2, 4, 6, 8ஓட தான் இது ரிலேட் ஆகுது. 10க்கு நமக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ ரேஞ்ச் என்ன, இதோட ரேஞ்ச் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, 8 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த 2, 4, 6, 8 இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். டொமைன்கிறது எக்ஸு, கோடொமைன்கிறது ஒய்,
then range of f na function is equal to 2 4 6 8 அவ்வளோதான். இது இப்போ சப்போஸ் இங்கே ஒரு எலமெண்ட் ரிலேட் ஆகிருந்தால் இதே ரேஞ்சாக எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு எதெல்லாம் வந்து உனக்கு ப்ரீ இமேஜோட ரிலேட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஈஸி சம். எக்ஸாம்பிள் 1.6. எக்ஸாம்பிள் 1.7. A relation f is defined by f of x is equal to x square minus 2. ஸோ ஒரு ரிலேஷன்ஸ் எப்படி வந்து உனக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of x is equal to x square minus 2 where x belongs to minus 2, minus 1, 0, 3. அதாவது எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க -2, -1, 0, 3. இது எல்லாத்தையும் எக்ஸுக்காக எடுத்துக்கணும். எக்ஸு அதனால தான் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of xங்கிற டேர்மில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் எஃப். லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் எஃப்னா என்ன அர்த்தம்? நமக்கு XY ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் எஃப் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ நீ ரிலேட் பண்ணுறீங்களா, இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் சம். கொடுத்துருக்க கிவன் என்னது? f of x equal to x square minus 2 where x belongs to -2, -1, 0, 3. ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கெல்லாம் நீ வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். f of xங்கிறது தான் y நமக்கு. ஸோ f of x is equal to y. ஆக்சுவலாக y equal to f of xனும். அப்போ நீ f of x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு yல வந்துடும். அப்போ நமக்கு x கொடுத்தாச்சு, y வந்து நீ f of xல சப்ஸ்டியூட் பண்ணி நீ y கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து x equal to -2 சப்ஸ்டியூட் பண்ணுற. ஸோ f of -2 is equal to -2 the whole square this -2. அதாவது எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணி. இது வந்து கொஸ்டின்லேயே இருக்குது -2. அப்படி பார்க்கும்போது f of -2 equal to x ஸ்கொயர்னா -2 the whole square -2. -2 the whole square அப்படிங்கும்போது 4. 4 minus 2 is equal to 2. ஸோ f of -2 ஓட வேல்யூ உனக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன ஆர்டர்டு பேர்ஸ் கிடச்சிச்சு? -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு என்ன வேல்யூ கிடச்சிது? 2ன்னு கிடச்சிது. அப்போ இது எக்ஸ் வேல்யூ, நீ ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ ஒய் வேல்யூ. ஒரு ஆர்டர்டு பேர் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ -1. ஸோ எங்கள் f of xல எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of -1 is equal to -1 the whole square -2. -1 the whole square பண்ணும்போது +1 -2 is equal to 1 minus 2 is equal to -1. ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆர்டர்டு பேர் கிடைக்குது? y வேல்யூ -1. x வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y வேல்யூ உனக்கு -1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு x equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுற. ஸோ f of 0 is equal to 0 minus 2. ஸோ x equal to 0ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? -2 கிடைக்குது. ஸோ ஆர்டர்டு பேர் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2. நெக்ஸ்ட்டு x equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணுற. ஸோ 3 the whole square -2. 3 square 9. 9 minus 2 7. ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 கிடைக்குது. இப்போ நான் சைடில் எழுதியிருக்கேன்ல, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு 7 கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி சைடில் எழுதியிருக்கிறத எடுத்து நீ f of collections எழுதுனீங்கன்னா அதுதான் உனக்கு லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் therefore f is equal to ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும், ஆர்டர்டு பேர்ஸ் எழுதணும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டில் -2, 2. ஸோ எக்ஸுக்கு -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் வேல்யூ 2 கிடச்சிது. தென் எக்ஸுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ -1. ஸோ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ -2. ஸோ எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 7. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட் இஸ் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஈச் எலமெண்ட் இன் த டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அ யூனிக் இமேஜ். ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன நமக்கு தனித்தனியாக ஒரு இமேஜ் கிடைக்குது இல்லையா? ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணணும் அவசியம் இல்லை. எப்போவுமே இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உனக்கு ஃபங்க்ஷனில் தான் முடியும். ஸோ இதே சொல்யூஷனை இந்த மாடல் சம்க்கு எழுதிக்கலாம். ஸோ ஈச் எலமெண்ட் இந்த டொமைன், ஒவ்வொரு எலமெண்ட் டொமைனுக்கும் எஃப் ஹேஸ் அ யூனிக் இமேஜ். ஸோ therefore எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.9 போயிடுவோம். 1.8 வந்து புக்கில் இருக்குது, நான் புக்கிலே டீச் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் 1.9 பார்ப்போம். Given f of x is equal to 2x minus x square. So f of x value 2x minus x square கொடுத்துட்டு find f of 1, f of x plus 1, then f of x plus f of 1. 3 questions கொடுத்துருக்காங்க. f of 1 அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா x எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ண போது தான். போன சம் பார்த்தாலும் அதே மாதிரி தான். இங்கே வந்து ஆர்டர்டு பேர்ஸ் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையே இல்லை. நம்ம வந்து f of x கொடுத்துட்டு f of 1 வேல்யூ கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணு. Then implies f of x. f of x is equal to 2x minus x square. So 1 substitute பண்ணா f of 1 is equal to 2 into 1 minus 1 square வந்துரும். So 2 minus 1 is equal to 1 அப்படின்னு வந்துரும். நெக்ஸ்ட் சம் வந்து f of x plus 1. அதே மாதிரி தான் x equal to x plus 1. எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கே நீ x plus 1 substitute பண்ணணும். So f of x is equal to 2x minus x square. So 2 into x க்கு x plus 1 minus x square க்கு x plus 1 the whole square. So உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 into x 2x plus 2
மைனஸ் ஆஃப் இது வந்து அப்படியே நீ ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஒன் ஸ்கொயரோட வேல்யூ 1 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 என்ன வரும் 2x அப்படின்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட் 2x ப்ளஸ் 2 இந்த மைனஸ் 1 உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன், என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் minus 1 minus 2x. So plus 2x minus 2x will be cancelled. So minus x square plus 2 minus 1 plus 2 minus 1 போச்சுன்னா plus 1 வந்துரும். So f of x plus 1 ஓட வேல்யூ வந்து நமக்கு minus x square plus 1 வந்துருக்கு. தேர்ட் கொஸ்டின் f of x plus f of 1 கொடுத்தாச்சு. So f of x ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்தாச்சு 2x minus x square plus f of 1 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சம்ல. So f of 1 ஓட வேல்யூ 1 எடுத்தாச்சு. So 2x minus x square plus 1 இந்த எக்ஸ்பிரஷன் ஆர்டராக எழுதும்போது என்ன ஆகும் minus x square plus ஃபர்ஸ்ட் plus 2x செகண்ட் ஒன் plus 1 தேர்டுன்னு வந்துடும். தட்ஸ் ஆல். இந்த சம் முடிஞ்சிருச்சு. நான் புக்கில் வந்து ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொன்னால் f of x plus f of 1 not equal to f of x plus 1. அதாவது f of x plus f of 1ஓட இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் f of x plus 1க்கு நாட் ஈக்குவல் டு f of x plus 1 நாட் ஈக்குவல் வேல்யூவாக இருக்கா. அப்படி பார்க்கும்போது f of a plus b நாட் ஈக்குவல் டு f of a plus f of b. இது கூட 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது ஒரு நோட் ஒன்று புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சம் வந்து இதோட நமக்கு முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள் 1.8 பார்ப்போம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 1 3 4 and y is equal to a b c, then which of the following relations are functions from x to y? ஸோ எக்ஸ் டு ஒய்க்கு எப்படி ரிலேட் பண்ணுறதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மட்டும் கொஸ்டினில் 4 சப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸை ஒய்யை ரிலேட் பண்ணணும். எக்ஸை ஒய்யை ரிலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டர்டு பேர்ஸ் வேணும். அதுதான் நமக்கு கொஸ்டினாக கொடுத்து அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சம் வந்து r1 is equal to -5, a 1, a 3, b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கு என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸு ஒய்க்கு டொமைன் கோடொமைன் எழுதிக்கிறோம். டொமைன் என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸோட வேல்யூ -5 1 3 4. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் எடுத்து இங்கே அரேஞ்ச் பண்ணிடுறேன், ஒய் எடுத்து ஏபிசின்னு அரேஞ்ச் பண்ணிடுறேன். இதை ரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டினுக்கு போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க -5, a. ஸோ -5 to a. தென் 1, a 1லேருந்து ஏக்கு போயிருக்க 3, b. ஸோ 3 tends to b. இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே -5 1 3க்கெல்லாம் உனக்கு இந்த இமேஜ் ப்ரீ இமேஜஸ்க்கு இமேஜஸ் இருக்குது. பட் 4 அப்படிங்கிற ஒரு ப்ரீ இமேஜுக்கு இமேஜ் இல்லை. அப்போ இது என்ன சொல்லுவோம்னா டஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டின் எழுதிட்டு இதெல்லாம் நீ எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா r1 is not a function as 4 belongs to x does not have an image in y. 4 belongs to x. Then 4 xல இருக்க 4க்கு does not have an image. இதுக்கு இமேஜ் கிடையாது. ஸோ r1 is not a function. r1 இந்த கொஸ்டினோட நேம் வந்து r1. ஸோ r1 வந்து நாட் அ ஃபங்க்ஷன் எழுதிட வேண்டியதான். இது நமக்கு இந்த இது தேவையில்லை. டயக்ராம் ட்ராப் கொஸ்டின் எழுதுகிற டயக்ராம் ட்ராப் பண்ணல, கீழே ரீசன் எழுதுகிற, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு r2ங்கிறது அதே மாதிரி ரிலேட் பண்ண வேண்டியதான். -5, b. ஸோ -5லேருந்து பிக்கு ரிலேட் பண்ணு. தென் 1, b 1லேருந்து பிக்கு, 3, a 3லேருந்து ஏக்கு, 4, c 4லேருந்து சிக்கு. இப்படி பார்க்கும்போது எல்லா நமக்கு ப்ரீ இமேஜஸ்க்கும் இமேஜஸ் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம், நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, r2 இஸ் அ ஃபங்க்ஷன் அஸ் ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட் நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்லலாம், ப்ரீ இமேஜ்னு சொல்லலாம். ஸோ ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ் இன் ஒய். ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் தனித்தனியான இமேஜஸ் இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறோம் நம்ம, r2 இஸ் அ ஃபங்க்ஷன். இது தேவையில்லை, ஆரோ டயக்ராம்ஸும் இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி -5 to a 1, a 1லேருந்து ஏக்கு, தென் 3, b 3லேருந்து பிக்கு, தென் 4, c 1, b. இந்த மாதிரி ரிலேட் பண்ணுறீங்க. இப்படி பார்க்கும்போது இது வந்து என்ன நீ நினைக்கலாம், இங்கே 5 1 3 4 தான் ரிலேட் ஆயிடுச்சுன்னு. பட் என்னன்னா எல்லாத்துக்கும் நமக்கு யூனிக் ப்ரீ இமேஜுக்கு ஒரு யூனிக் இமேஜஸ் இருக்கணும், ஒருவருக்கும் தனித்தனியாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற இந்த ப்ரீ இமேஜுக்கு a, b அப்படின்னு சொல்கிற 2 இமேஜஸ் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இந்த இது நமக்கு வேணாம், புக்கில் நீ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. கொஸ்டின் எழுதியாச்சு. r3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் as 1 belongs to x has 2 images, a belongs to y and b belongs to y. அதாவது ஏபிங்கிற ஒயில் இருக்க 2 ப்ரீ இமேஜஸ் வந்து உனக்கு 1ல் இருக்குது.
ஸோ ஒன் அப்படிங்க ஹேஸ் டூ இமேஜஸ் அப்படியும் இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷனோட கண்டிஷன் வந்து எவ்ரி ப்ரீ இமேஜ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் பி, அந்த மாதிரி தான் இருக்கணும். சரியா? அப்போ டூ இமேஜஸ் இருந்தால் கூட அது நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். ஸோ R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் ஒன் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஹேஸ் டூ இமேஜஸ், ஏ பிலாங்ஸ் டு ஒய் அண்ட் பி பிலாங்ஸ் டு ஒய். இல்லைனா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஒய்னு ஒரே இதாக கூட நம்ம எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸசைசம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.